Hi, hello, வணக்கம் friends. Welcome back to my channel. இன்னைக்கு 10th standard maths exercise 1.1 chapter 1 லேருந்து பார்க்க போகிறோம். First question, find a into b, a into a and b into a. I mean இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் a cross b, a cross a and b cross a. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதில் வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ a is equal to 2, -2, 3 and b is equal to 1, -4. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின்லேயே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்க மாதிரி நான் a cross b நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஏல ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்கிறதுனால நான் வந்து ஏ உள்ளது டேர்மாக நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2, -2, 3 இன்ட்டு, ஏன்னா வந்து நம்ம ஏ உள்ளது போட்டோம், இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால நம்ம இன்ட்டு போடுறோம். நெக்ஸ்ட்டு பியில் என்ன இருக்குது 1, -4. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், க்ராஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லாம் க்ராஸ் பண்ணிங்களே அந்த மாதிரி தான் இது. இப்போ கர்லி ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து அதுபோல் இந்த ப்ராக்கெட் 2, 1 இதுலேருந்து இது வரைக்கும் போச்சு. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் போகணும். அப்போனா 2, -4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி -2, 1 நெக்ஸ்ட் -2, -4 3, 1 and 3, -4. இப்போ வந்து a cross a இதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கர்லி ப்ராக்கெட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது a cross a. a cross a வந்து அதே மாதிரி தான். இங்கே வந்து a போட்டும் b. இப்போ நம்ம ரெண்டுமே a தான் டேர்ம் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு திரும்பி அதே டேர்ம். இப்போ அதே மாதிரி க்ராஸ் பண்ண, இங்கே எப்படி க்ராஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இந்த பக்கத்துலேருந்து இங்கேருந்து இங்கே ஒரே ஒரு டேர்ம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா போங்க அங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் கர்லி ப்ராக்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து -2லேருந்து 2 வரைக்கும் அப்படி எல்லாத்துக்கும். -2, -2, -2, 3. இப்போ வந்து 3க்கு 3, 2, 3, -2, 3 லாஸ்ட்டாக கர்லி ப்ராக்கெட்டோட முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து b cross a ஃபஸ்ட்டு நம்ம எப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு a கேட்டாங்க. ஸோ நம்மளால் a கேட்டோம். இப்போ b கேட்டிருக்காங்கனால நம்ம வந்து என்ன பண்ணோம் b. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம b, அதனால் நம்ம b தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு a கேட்டிருக்காங்க, நம்ம லாஸ்ட்டு a தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் b எழுதுறதுனால b வந்து 1, -4 cross 2, -2, 3. இப்போ நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். கர்லி ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன், மைண்ட் இட். ஓகே,
நம்ம எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி நார்மலாகவே பண்ணிக்க வேண்டியதான். ஈஸி தானே. கர்லி ப்ராக்கெட் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏ கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஏ எழுதணும். பினா செகண்ட் பியாக இருந்துச்சுன்னா க்ராஸ் பி அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் செகண்ட் க்ராஸ் பி தான் எழுதணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பி தான் எழுதணும். செகண்ட் க்ராஸ் ஏ கேட்டிருந்தாங்கன்னா க்ராஸ்க்கு ஏ டேர்ம் தான் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் இங்கே க்ராஸ் பண்ண தவிர இங்கேருந்து இங்கே க்ராஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் ஈஸி. நம்ம செகண்ட் சப்புக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷன். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூ கர்லி ப்ராக்கெட் கொடுத்து பி கமா கியூ கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ அப்படி கேட்டாங்க. ஏக்கும் அதே டேர்ம் தான், அதே பி பை கியூ தான். பிக்கும் அதே பி பை கியூ தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக இது மாதிரி தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி க்ராஸ் ஏ. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு இது புரியணுங்காக நான் பென்சிலில் இது எழுதியிருக்கேன். நல்லா வந்து இது வந்து என்னடா இங்கே வந்து இன்னொரு டேர்ம் கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் அதுக்கும் ஈக்குவல் டுன்னு ஒரு இது இருக்குன்னா எல்லாத்துக்கும் சேம் தான். இப்போ நான் ஏ க்ராஸ் ஏன்னு எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் கே என்னன்னா பி பை கியூ சேம் க்ராஸ் இப்போ நான் க்ராஸ் பண்ணும் பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ கர்லி ப்ராக்கெட். அதே மாதிரி வந்து ஏ க்ராஸ் ஏ, ஏ க்ராஸ் ஏக்கும் இதே ஆன்சர் தான் வரும். க்ராஸை மறந்துடாதீங்க, ஏன்னா நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க. இப்போ எப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும். பி கமா பி, பி கம் கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. இப்போ வந்து ஏ க்ராஸ் ஓகே சாரி பி க்ராஸ் ஏ. ஃபஸ்ட்டு பி தான் சொல்லியிருந்தேன், ஆனால் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கிறனால ஈஸி தான். க்ராஸ் P comma Q and Q comma P, Q comma Q. That's it. அதே மாதிரி third subdivision A is equal to M comma N, B is equal to null set. null set நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா everything into 0னா 0 தான். ஸோ தட்ஸ் வை M into N னா into 0னா 0 தான். அதே மாதிரி இங்கே null set வந்துச்சுன்னா இங்கே null set தான். ஸோ அதே மாதிரி A cross B is equal to அப்படின்னா M into N into சும்மா நார்மலாக null set அவ்வளோதான் முடிச்சு. எதுவுமே ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்டில் போட வேணாம். ஸோ null set anything is 0 y. ஸோ இப்போ நான் வந்து A cross A, A cross Aக்கு நம்ம பண்ணணும் A into cross M into N. ஸோ அதே மாதிரி தான் M into M, M into N. ஸோ அதே மாதிரி N into M,
n into n. சரி, b cross aக்கு வந்து null set into m is equal to null set. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. இந்த சம் புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் நிறையா இருக்கும் இந்த சம்மில் ஏன் எப்படி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் கொஷினில் let a is equal to 1, 2, 3 and b is equal to prime number is less than 10 அப்படி சொல்லியிருக்காங்க. find a cross b and b cross a. ஸோ என்னென்னா இவங்க வந்து ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எழுத்து. என்னடா லெஸ் தென் 10 அப்படின்னா என்னென்னா ப்ரைம் நம்பரோட லெஸ் தென் 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பரோட லெஸ் தென் 10னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பரில் நம்ம லெஸ் தென் 10 என்னென்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஃபர்ஸ்ட்டு 2, 3, 5, 7, இதுக்கு மேலே 10, மேலே 10க்கு மேலே என்ன நம்பர் இருக்காலாம் போகக்கூடாது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா லெஸ் தேன் 10 கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர் தேன் 10 கேட்கல, லெஸ் தேன் 10 கேட்டிருக்காங்கனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து என்னடா லெஸ் தேன் 10னா இப்படி இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரேட்டர் தென் 10 கூட நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இன்டீரியல் கொஷின் மாதிரி கூட கேட்கலாம். இந்த கொஷின் நல்லா ப்ராப்பராக படிச்சுக்கிட்டே எழுதுங்க. ஸோ 2, 3, 5 ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா a is equal to 1, 2, 3 and b is equal to another 2, 3, 5, and 7 curly bracket. அதே மாதிரி என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, a cross b, b cross a. ஈஸி தான். இப்போ a cross b, a cross bனா 1, 2, 3 cross 2, 3, 5 and 7 cross பண்ணிடலாம். ஸோ 1, 2, 1, 3 and 1, 5, 1, 7. Next 2 இது வந்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இப்போ வந்து a cross a முடிச்சு. இப்போ b cross a, b cross aக்கு ஃபஸ்ட்டு b தான் எழுதணும், a எழுதக்கூடாது. ஸோ b தான் எழுதுனால 2, 3, 5, 7 cross a செகண்டாக தான் எழுதணும். ஏன்னா இப்படி b cross a கேட்டிருக்காங்க, a cross a கேட்கல. ஸோ அதனால் அப்படி b ஏக்கு என்னது 1, 2, 3 is equal to curly bracket 2, 1, 2, 2, 2, 3 and 3, 1, 3, 2, 3, 3. Next 5, 1, 5, 2. Next 5, 3. 7, 1, 7, 2 and 7, 3. Curly bracket. இந்த சம் அவ்வளோதான், ஈஸியான சம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பியை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான் இதுவும். ரொம்ப ஈஸியஸ்ட் சம். தேங்க்யூ.